மக்கள் பிரச்சனை மனசுல இருந்து வரணும்ல. நான் என்ன செய்ய போறேன், நாங்க என்ன செய்ய போறோம் என்பது எங்களுக்கு தாள்ல இருந்து வரல, எங்களுக்கு தலையிலிருந்து வருது. நாங்க தாளை பார்த்து பேசுற கூட்டம் கிடையாது. இந்த தாள் என்பது வேட்பாளர் பேரு, அது மாத்தி பேசுற கூட்டம் எழுதி வச்சிருக்கோம். அப்ப மக்கள் பிரச்சனை உனக்கு தெரியல, அடிச்சு விடுறாப்ல. அது எப்படி செய்வாப்லையாமா விஜய்? மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாராம். அதாவது 4,30,000 கோடி பட்ஜெட்னா 30% ஸ்டாலின் ஒதுக்கிறாராம். கமிஷனா போயிருதான். எதுக்கு, எப்படி கமிஷனா போகுது? ஒரு பாலம் கட்டணுங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு பாலம் கட்டணும். 30 விழுக்காடு திமுக, 20 விழுக்காடு திமுக தலைமை குடும்பத்துக்கு, 10 விழுக்காடு திமுக அமைச்சர் எடுத்துறாங்க. அப்போ 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டுறாங்க. அப்ப என்னதுக்கு பேரு? முறைகேடு, ஊழல். சார் என்ன சொல்றாப்ல? அதாவது 30 விழுக்காடு திமுக கொள்ளையடிச்சிருது, திமுக குடும்பத்துக்கு போயிருது. எதுல? ஒழுங்கா கட்ட வேண்டிய 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டி 30,000 திமுக கொள்ளையடிக்குது. ஆனா நான் வந்தா அதே மாதிரி 30 விழுக்காடு கொள்ளையடிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீயும் தரமற்ற பாலத்தை உருவாக்க போற, நீயும் தரமற்ற சாலை தானே உருவாக்க போற, நீயும் கமிஷன், நீயும் கரப்ஷன், நீயும் கலெக்ஷன். நீ திமுகவுக்கு எப்படி மாற்று?